நான் வந்து ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு வச்சுருக்கேன். டைம் கிடைக்கல, இப்போ கேட்குறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேட்குறேன், நிறைய பேர் நேரில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சில பேர் கேட்பா. அப்படின்னா இருக்கும்போது அம்மா அப்பா வந்து அண்ணா பார்த்துக்கணும். அண்ணாப்பா அது வந்து நம்மளோட கடமை. அதை சில பேர் செய்யல, அது வேறு விஷயம், அடுத்தது வருது. ஆனால் போனதுக்கப்புறம் வந்து இப்படி உட்காந்து பண்ணுறதுல வந்து என்ன பிரயோஜனம்? என்ன பண்ணுறது? இந்த மாதிரி மாலை பட்சம் பண்ணுறோம், அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறோம், தேவசம் பண்ணுறோம் அப்படிங்கிறோம். இருக்கும்போது செய்யாமல் போனதுக்கப்புறம் வந்து பண்ணுறதுல வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறேன். என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. நீங்கள் என்ன இதை தான் வந்து அமாவாசை ஆகட்டும், மகாலய பட்சம் ஆகட்டும், இதுக்கு வந்து நான் வந்து விளக்கம் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதாவது மகாலய பட்சம் அப்படிங்கிறது வந்து மைண்டில் சேர்ற குணங்கள். இந்த குணங்களில் வந்து இந்த மைண்டை எப்போ அஃபெக்ட் ஆகுமோ அந்த காலத்தில் அதை தான் பக்ஷம்னு சொல்லுவோம். மைண்டு மோசமாக பாதிக்கப்படுற அந்த டைமை வந்து சரியாக வந்து பயன்படுத்தி நம்ம தப்பு ஏதாவது செஞ்சுருந்தாலும் அதை வந்து திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இது. இது வந்து அதை தான் வந்து பித்ரு தோஷம்னு சொல்லுவோம். பித்ரு அப்படின்னா வந்து நான் திருப்பி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், பித்ரு அப்படின்னா யாரோ போனவா வர்றா அப்படிங்கிறத எடுத்துக்கூடாது. அதுக்கு சொன்னதுக்கு காரணம் இந்த பெயர் காரணமெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அதை தான் தர்ப்பணம், திருப்தியதா அப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஏதாவது மனசை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது, தேங்க்ஸ் பண்ணுறது, இதுதான் வந்து தர்ப்பணம். ஓகே, அப்பா அம்மா இருக்கும்போது அப்பா அம்மா ஆகட்டும், அப்பா அம்மா வயசில் இருக்கிற பெரியவங்களாகட்டும், எல்லாருக்குமே நம்மளால் முடிஞ்ச உதவியும் நம்மளால் முடிஞ்ச மரியாதையை கொடுக்கறது வந்து நம்ம கடமை. அம்மா அப்பா இருக்கிறவால நல்லா பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை. கரெக்டாக? அதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இது வந்து செய்யாமல் இருக்கிறதுக்கு, இது வந்து அவள் போயிட்டா போகலைங்கிறது கிடையாது. இது வந்து இந்த தர்ப்பணம் வந்து நித்திய தர்ப்பணமாகவே இருந்தது ஒரு காலத்தில். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, டெய்லியே இருக்கும். தீபாவளி இருந்தாலும் தர்ப்பணம் இருக்கும், பொங்கல் இருந்தாலும் தர்ப்பணம் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? நமக்கு கிடைச்சது ஒரு லைஃப்பை வந்து எனக்கு எல்லாமே இருக்குது. அதை தான் பிரகலானந்தன் கதையை சொன்னேன் நான். எனக்கு எல்லாமே இருக்குது அப்படிங்கிறனால என்ன ஆகுறது, மனசு வந்து சாந்தமாகுது. பாசிட்டிவ் அப்ரோச் எப்பயுமே இருக்கும் நமக்கு. நெகட்டிவ் தாட்ஸ் வராது. இந்த நெகட்டிவ் தாட்ஸை தான் பித்ரு தோஷம் அப்படிங்கிறது. இது பித்ரு தோஷம்னா யாரோ இல்லை. இது வந்து புரியாதவாளுக்கோ இல்லை சின்ன பசங்களுக்கோ இந்த மாதிரி சொன்னால் இதை செய்வாங்க அப்படின்னு உருவானது. இது என்னுடைய கருத்து. இதைத்தான் அந்த வார்த்தைகளெல்லாம் பார்க்கும்போது இதுதான் தோணுது. ஸோ இதை வந்து செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அப்பா அம்மா இருக்கும்போது பார்க்காம போனதுக்கப்புறம் இப்படி பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. அப்பா அம்மா இருக்கும்போது அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி கேட்குறவங்க இருக்கும்போதும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்கியூஸ். ஸோ அப்பா அம்மாவுக்கு பண்ணுறதும் அவங்க போனதுக்கப்புறம் தர்ப்பணம் பண்ணுறதும் சம்மந்தம் கிடையாது. அப்பா அம்மா இருக்கிறவங்க அப்பா பையன் பேரை 3 பேரை உட்காந்து தர்ப்பணம் பண்ணுவாங்க அப்பா இருக்கும்போதே. ஸோ தர்ப்பணங்கிறது வந்து நமக்கு தெரியாத முன்னோர்கள், நம்ம சாப்பிட்ட பயிர்கள் இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் பண்ணுறது தான் தர்ப்பணம். இது எல்லாத்துக்குமே ஒரு நம்ம மனசை பசிஃபை பண்ணுறது தான் அந்த மகாலய பட்சம். இதுதான் வந்து என்னுடைய புரிதல். இது வந்து நான் இதை வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணும்போது இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் தோணுது. ஸோ அதனால் நான் வந்து உறுதியாக சொல்லுவேன், இதுதான் என்னை பொறுத்தல. ஸோ இது வந்து கரெக்ட். அம்மா அப்பா வந்து இருக்கும்போது அவளை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறது கண்டிப்பாக ஒரு பையனோ பொண்ணோ கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அப்பா அம்மாவை வந்து நம்ம மேலே அன்பு இல்லைனாலும் நம்ம அவளுக்கு திருப்பி டபுள் பங்கு அன்பு கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய கடமை. ஸோ இதை பற்றி பேசும்போது எனக்கு வந்து ஒரு சின்ன கதை, ஒரு அம்மா பற்றி ஒரு அருமையான கதை. எனக்கு சின்ன வயசுலேருந்தே கேட்ட கதை ஏதாவது இது தோணித்து சொல்லவா? சொல்லுங்க. ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு மலை, அந்த மலை மேலே ஒரு அழகான ஒரு வீடு. அந்த வீட்டில் வந்து ஒரு அம்மா, வயசான அம்மா, ஒரு பையன், 2 பேர் தான் இருக்கா. அந்த வீடு எப்படி அமைப்பு அப்படின்னா, முன்னால் ஒரு பெரிய கேட்டு, அதுக்கப்புறம் அந்த காலத்துல எல்லாம் இருக்கும்ல கொஞ்சம் தாழ்வார மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரேழிக்கு அப்புறம்
அந்த முத்தத்தை சுற்றி அந்த இதெல்லாம் இருக்கும், வராண்டா மாதிரி. அந்த மாதிரி ஒரு அக்ரஹார டைப் ஒரு வீடு, அந்த டைப் அந்த வீடு. ஸோ இங்கேருந்து உள்ளே வெளியே இருந்து கதவை தட்டினாலே உள்ளே கேட்குறதுக்கு லேட் ஆகும், கேட்காது. கதவை சத்தம் போட்டாலும் உள்ளே இருந்தோம்னா கேட்காது. ஸோ அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுவானா, எப்போவுமே அந்த பையன் எங்கேயாவது வெளியே போகணுன்னா வராண்டாவில் தான் படுத்துப்பான். இந்த பையன் வந்து சின்ன வயசுலேருந்தே அம்மாவோடைய பக்தி, அம்மாவுக்கு சொல்லி கொடுத்த பக்தியிலேயே வளர்ந்த பையன். பக்தியிலேயே வளர்கிறான், சின்ன வயசுலேருந்தே வளர்கிறான். அவனுக்கு வந்து கல்யாணத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. அவன் அம்மாக்கிட்ட சொல்கிறான், எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு என்னை விட்டுரும். அவருக்கு தெரிஞ்ச ஒரு மானசீகமாக ஒரு குரு இருக்கார். அந்த குருவை மனசில் நினச்சிட்டு நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஆன்மீக பாதையில் போயிடுவேன் கொஞ்ச நாளில், எனக்கு வந்து கல்யாணம் வந்து சரியாக வராது, அதனால் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம இப்படியே இருப்போம் அப்படின்னு அம்மாட்ட சொல்கிறான். அம்மாவும் வந்து அவனை அதுக்கு மேலே ரொம்ப வற்புறுத்தலை. சரி, அவனுக்கு பிடிச்சது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்படியே வளருது, பையன் பெரியவனாகிறான், அந்த அம்மாவுக்கு வயசாகுது. அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது, அவனுடைய நண்பர்கள் வந்து அந்த ஊருக்கு அவன் சொன்ன அந்த குரு அந்த ஊருக்கு வந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ்லாம். இவனுக்கு மனசில் எப்போ வந்தது, இந்த அந்த குருவை எப்போ பார்க்குறோமோ அன்னைக்கோடு நம்ம வந்து இந்த சாதாரணமான வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம ஆன்மீகத்தில் இறங்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப காலமாக அவன் வந்து மனசில் நினச்சிருக்கான். இவங்க சொன்ன உடனே ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த குரு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி அந்த குருவை தான் இவன் வந்து கடவுளாகவே நினச்சிட்டு இருக்கான். கிளம்பணும், குருவை பார்க்குறதுக்கு கிளம்புறதுக்கு போகிறான். அவன் அம்மா வீட்டில் இருக்கா, அம்மாட்ட சொல்கிறான், குருவை பார்க்க போகிறேன், இனிமேல் நான் வரமாட்டேன், எனக்காக நீ வந்து திண்ணையில் படுத்து வெயிட் பண்ண வேண்டாம், நீ உள்ளேயே படுத்துக்கோ, நான் இனிமேல் திரும்பி வரமாட்டேன், அப்படி நீ வந்து நீ இனிமேல் நீயா பார்த்துக்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் அம்மா வந்து இன்றைக்கி வரைக்கும் அவன் சொன்னதுக்கு மறுப்பு சொல்லி பழக்கம் கிடையாது அந்த அம்மாவுக்கு. என்னதான் இருந்தாலும் பையனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அந்த அம்மாவுக்கு இருக்கிறது, போகிறது, சாப்பிடாது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பையனுக்கு. அவன் வீட்டை விட்டு போகிறேன், நீ தனியாக தான் இருக்க போகிற, நீ தான் அவன் வாழ்க்கையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கூட இப்படி விட்டுட்டு போறியேன்னு சொல்லலை. அவன் என்ன சொல்கிறா, சரி போப்பா, நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் திண்ணையில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். நாளையிலேருந்து உள்ளே படுத்துக்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் நைட்டு நான் திண்ணையிலே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். சரி, என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இஸ் கோயிங் அவே. நேராக இந்த எல்லாம் போட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு அவன் பாட்டு கிளம்புறான். போகிறான் ஒரு ஊர் எல்லைக்கு போகிறான். அவன் வந்து யார்கிட்ட கேட்குறான், இங்கே குரு வந்தாரே எங்கேன்னு. இப்போ தான்ப்பா இங்கே தான் பேசியிருந்தார், இப்போ அடுத்த ஊருக்கு போயிட்டார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அப்புறம் திருப்பி போகிறான், அந்த ஊருக்கும் போகிறான், அங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. இப்படி ரொம்ப நாள் நடந்துட்டான், அவரை கண்டுபிடிக்க முடியல. அந்த குருவை வந்து இது வரைக்கும் மானசீகமாக தான் வச்சுருக்கான வழியை நேரில் பார்த்தது கிடையாது. அதனால வந்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு. அப்படியே போயிட்டே இருக்கான். இதுலேயே ஒரு வாரம் 10 நாள் ஆகிடுது. இப்படியே போயிட்டு இருக்கேன். ஒரு ஊரில் வந்து ஒரு மரத்தடியில் பார்க்குறான், ஒரு சாமியார் உட்காந்துருக்காரு. அந்த சாமியாரை பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சிடுது, இவர் தான் நம்மளுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அவர்கிட்ட காலில் விழறான். வந்துட்டு, நான் தேடின்னு இருந்த கடவுள் நீங்கள் தான், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவர் சொல்லுவார், நான் வந்து குருப்பா, நான் கடவுள் கிடையாது. இல்லை, நான் கடவுள், என்னை பொறுத்தளவு நீங்கள் தான், நான் உங்கள்கிட்ட சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் கடவுள், நான் உங்கள்கிட்ட தான் சேரணும் அப்படின்னு. நீ கடவுள்கிட்ட வந்து நீ சேரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு குருக்கிட்ட நீ போய் சேரணும். என்னை குருவாக ஏற்றுக்கணுன்னா அதுக்கு ஒரு சில கட்டுப்பாடெல்லாம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன், அதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு அந்த டைமில் என்னென்ன அவர் சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சு
சீடனாக எடுத்துட்டுருவேன். சீடன் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து அந்த பையன் கேட்பான் அந்த குருகிட்ட, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு, நான் வந்து இப்போ வந்து உங்களோட சீடன், உன்னுடைய நோக்கம் தான் என்ன அப்படின்னு கேட்பான். கடவுளை பார்க்கணும் நான், அதுக்கு தான் வந்தேன், நீங்கள் தான் எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார், கடவுளை பார்க்குறது வந்து அவ்வளோ ஒன்றும் ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது, இதுக்கு நீ இவ்வளோ தூரம் வரணும்னு அவசியம் கிடையாது, நீ வந்த வழியிலேயே திரும்பிப்போ, காலை வந்து வர்றவங்க காலெல்லாம் பார்த்துட்டே போ, யாரோட காலில் வலது கால் செருப்பு இடது கால்லையும் இடது கால் செருப்பு வலது கால்லையும் யார் போட்டுருக்காளோ அவள் தான் கடவுள். தலை குனிஞ்சு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும் அப்படிம்பாரு. இவனுக்கு ஒன்றும் புரியாது, கடவுளை பார்க்க வந்தோம், இவர் செருப்பை பற்றி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் குரு இல்லையா, சரின்னு சொல்லிட்டு பெட்டிப்படிக்கலாம் எடுத்துக்கிட்டு அப்படி நடப்பான், ஊருக்குள்ளே திருப்பி அப்படி போவான். ஊருக்குள்ளே நடந்து போயிட்டே இருப்பான். எல்லோரும் வந்து கரெக்டாக தான் செருப்பு போட்டிருப்பாங்க. ஊரை தாண்டி அவன் வந்த வண்டியில் அப்படி போயிட்டே இருப்பான். இது பல நாள் ஆகிடும் இல்லையா, திருப்பி 10 நாள் ஆகிடும். இப்படியே வந்துன்னு போனா அவன் ஊருக்கு வந்துடுவான் திருப்பி. இன்னும் யாரும் பார்க்க முடியாது, எல்லாருமே செருப்பை கரெக்டாக தான் போட்டிருப்பாங்க. இவர் என்ன சொன்னாருன்னு தெரியாமல் முழிச்சுட்டே வருவான். வீடு வந்துடும், மலை மேலே ஏறிடுவான், வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்து கதவை தட்டுவான், அம்மா இருக்க மாட்டான், அம்மா திண்ணல இல்லை. கதவை தட்டுவான், தான் சொன்னேனே, கதவு வந்து உள்ளே பெரிய ரேழி மாதிரி இருக்கும், கதவை தட்டினா உள்ளே கேட்காது. கதவை ஜோராக தட்டுவான், ஒரு 4-5 தடவை தட்டுவான், ரொம்ப ஜோராக தட்டுவான். நல்ல வேலை அம்மா வந்துடுவான். அம்மாவை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆகிடும். தடுமாறிடுவா அம்மா, அங்கேருந்து ஓடி வருவா, தடுமாறி ஓடி வருவா. இவன் அப்போ கதவை திறப்பான், அவன் அம்மா கதவை திறப்பான். அப்போ இவன் கேட்பான், இவ்வளோ நேரம் கதவு தட்டுறேன், நீ வந்து இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படி தடுமாறி வர அப்படின்னு சொல்லிட்டு காலை பார்ப்பான். காலில் வலது கால் செருப்பு இடது கால்லையும் இடது கால் செருப்பு வலது கால்லையும் இருக்கும். என்னன்னு கேட்பான். இல்லைப்பா நீ வருவேன்னு தெரியும், வந்த கதவை தட்டின உடனே எனக்கு வந்து படபடன்னு வந்துடுது, அவசரத்தில் செருப்பை மாற்றிட்டேன் அப்படின்பா. அவசரத்தில் செருப்பை மாற்றி போட்டுன்ட்டேன் அப்படின்பா. அம்மா தான் கடவுள். ஆமாம், என்னங்க சூப்பராக